தொடர்ந்து நம்ம போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுல தேவை இருந்தால் இவங்கள தொடர்பு கொள்ளுங்க. வெறும் கம்மியான சார்ஜ்லேயே உங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஈரான் ரொம்ப வன்மையாக தாக்குதலையும் நடத்தி அமெரிக்காவை கண்டிச்சிருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் தண்டனையா கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எப்படி நாங்க சாதிச்சு காட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. ஏன் இப்படி ஒரு கோபம்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக ட்ரம்ப் ஈரான் எங்கள்கிட்ட கெஞ்சுறாங்க சமாதானத்துக்காக, அதனாலதான் நாங்க போரை நிறுத்தி வச்சிருக்கோம்னே சொல்லிட்டு இருக்காரு. நேத்து 2 தடவை சொன்னாரு, முந்தானேத்தும் சொன்னாரு, இன்னைக்கும் அதவே சொல்லியிருக்காரு. சொன்னனால என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரானை பொறுத்தளவுக்கு சரணடைவதை விடவும் மரணமாவதே பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஈரானியர்கள். அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய அளவுக்கான தெம்புள்ளவங்க தான். அப்படிதான் பாத்தீங்கன்னா ஆயத்துல்லா கொமேனி அவர்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் பயந்து நம்ம இறங்கி போகக்கூடாது, நம்ம இறந்தா கூட சஹீதுடைய அந்தஸ்தை பெறுவோம்னு நினைச்சு இறந்த தலைவர்கள் தான் அங்க இருக்கிறவங்க. அப்படி இருக்கிறவங்கள போய் கெஞ்சினாங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு ரொம்பவே ஈகோவை தூண்டுற மாதிரி இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு திரும்ப தாக்குதலை நடத்திட்டாங்க. எங்கன்னா குவைத்துல இருக்கக்கூடிய அல்தோஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய படைத்தளம் இருக்கக்கூடிய இடம், அங்க ஷாஹித் ட்ரோனை வச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய வாய் கொழுப்புக்காகவே அவங்க வாங்கி கட்டியிருக்காங்க. இதை அடிச்சுட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்கள்ட்ட கெஞ்சுனா இந்நேரம் நாங்க உங்களை அடிச்சிருக்க மாட்டோம், நாங்க உங்கள்ட்ட கெஞ்சல அப்படிங்கறத காட்டுறதுக்காகவே நாங்க அடிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்ல, குவைத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போது அடுத்து தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயத்தெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம், பாதுகாப்பு கவசங்களை எல்லாம் இன்னும் உறுதிப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வான் தடுப்புகளுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏவுகணைகள் ஃபில் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்திலேயே வச்சு என்ன பண்ணிருக்காங்க, குவைத்துல அடிச்சிருக்காங்க. பெரிய ஒரு இழப்பு அமெரிக்காவுடைய தளத்துக்கு அங்க ஏற்பட்டிருக்குன்னு செய்திகள் கொண்டிருக்குது. இத சொல்லி போட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த தாக்குதலை நடத்தி போட்டு கையோட பாத்தீங்கன்னா ஒரு சரக்கு கப்பலை அடிச்சிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா ஆர்மோஸ்ல பயணிச்சு வந்திருக்கு. இதுல அமெரிக்கா கப்பல் தான் என்ன சொல்லிருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்னாடி அனுப்பி விட்டுட்டு இவங்க பாதுகாப்புக்கு நிக்கிற மாதிரியும், எங்க பாதுகாப்புலதான் இப்ப ஆர்மோஸே இருக்குதுங்கிற மாதிரி சீனை போட்டிருக்காங்க. அப்படி முன்னாடி அந்த சரக்கு கப்பலை தான் என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ஆர்மோஸ்ல வச்சு ஈரான் அடிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அமெரிக்காவுடைய பாதுகாப்பெல்லாம் அங்க எங்களுக்கு எந்த விதத்திலயும் அச்சுறுத்தலா இருக்காது, அமெரிக்கா வந்துட்டா அப்படிங்கறதுக்காக நாங்க அடிக்காம இருப்போம் நீங்க நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கும் ஈரான் அடிச்சு ஆர்மோஸ் யார் கையில இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. இது அத்தனையும் செஞ்சு போட்டு ரொம்ப முக்கியமா இனிமேல் மரியாதையா பேசுறதா இருந்தா மட்டும் பேசுங்கன்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, ட்ரம்ப் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. ஏன்னா மரியாதையா பேசுற கத்துக்குங்க முதல்ல. நீங்க உங்களுக்கு மரியாதைன்னு என்னன்னே தெரியல, இல்ல அப்படி பேச முடியாது அப்படின்னா வாங்க நம்ம போர்க்களத்துல பாத்துக்கலாம், மரியாதையா பேசினா சமாதானத்துக்கு வரலாம் அப்படின்னு இருக்காங்க. திரும்ப திரும்ப ஈரான் ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீங்க எங்களுடைய கண்ணியத்தை போக்குற மாதிரி தான் என்ன பண்றீங்க, அறிவிப்பு எல்லாம் கொடுக்குறீங்க, எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருச்சு, நாங்க தோத்துட்டோம், நாங்க கெஞ்சுறோம், எங்களுக்கு பார்த்தா வேற வழியே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. 2 பேருமே சண்டை வேண்டாம்னு நினைக்கிறோம், சமாதானத்தை நோக்கி போறோம், அதனால சமரசத்துக்கு வரோம்னு சொன்னா பரவாயில்ல, அதை விட்டு போட்டு மரியாதை இல்லாம பேசுறீங்க, கத்துக்கோங்க, இல்லாட்டினா வாங்க நம்ம களத்துல பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இன்னும் முக்கியமா உங்களெல்லாம் நம்பி நாங்க பேச முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, வேற யாரையாவது மத்தியஸ்தன குழுவை நடுவுல நிறுத்துங்க அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானும் கத்தாரு நின்னாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பாகிஸ்தான கூப்பிடல, இந்த பக்கம் கத்தாரும் கலந்துகிட்ட மாதிரி தெரியல. அப்படிங்கும் போது யார கூப்பிட போறாங்கன்னே தெரியல. ஓமான கூப்பிட போறாங்களா, இல்ல கத்தாரா, பாகிஸ்தானா, இல்ல துருக்கி இதை கூப்பிடுறாங்களா, யார கூப்பிட போறாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி யார் மூலமாவது வந்தாலும் வாங்க, நேரா மட்டும் வந்துடாதீங்க, உங்களையெல்லாம் பார்த்து என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரான் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அமெரிக்காட்ட நேரடி பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயார் இல்ல, அவங்களிடத்துல நம்ம ஒரு நேர்மையான விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது, நடுவுல ஒரு ஆள் இருந்தாதான் அப்பதான் அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னு உலகத்துக்கு தெரிய வரும், இல்லாட்டா நாங்க சொல்லாதெல்லாம் சொன்னோம்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈரான் நேரடி பேச்சுவார்த்தைக்கெல்லாம் வர முடியாது, நீங்க என்ன பண்ணுங்க, மத்தியஸ்தன குழுவை நியமிங்க அப்படின்னு இருக்காங்க. இல்ல நாங்க சண்டையே பாத்துக்கிறோம்னா முப்படைகள் எங்கள்கிட்ட தயாரா இருக்கு, நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க எங்களுடைய வான்படைகள் போச்சு, எங்களுடைய கடல் படை போச்சு அப்படின்னு இருக்கீங்க, நாங்க முப்படைகளும் தயாரா தான் இருக்கு, வான்படையோ கடற்படையோ இல்ல தரைப்படையோ முப்படையும் தயாரா தான் இருக்குது, நீங்க எந்த ரீதியாக வந்தாலும் சரி நாங்க பதிலடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இவங்க நிறைய நிபந்தனைகள் எல்லாம் போட்டிருக்காங்க ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல. எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு
4 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, மறுபடியும் தாக்குனாங்க அமெரிக்கா. அததான் என்ன சொல்றாங்கன்னா ஈரானு, ஏற்கனவே நம்மள பேசியாச்சு, பல மாசமா பேசி ஒரு ஒப்பந்தத்தை போட்டோம், அதுக்கு நீங்க கையெழுத்து போட்டீங்கல்ல, முதல்ல அந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்கோ அதை வந்து நீங்க செய்யுங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, மறுபடியும் வந்து மேல்கட்டமா வந்து பேசுறதுக்கு எங்களை கூப்பிடுங்க. ஏன்னா வந்து முதல்ல வந்து ஆக்கிரமிப்பை ஒழிக்கணும். நீங்க எங்களை சும்மா வந்து ஆக்கிரமிக்கலாம் கூடாது. எங்க மேல வந்து இருக்கக்கூடிய அந்த வரி இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், எங்கெங்கெல்லாம் காசு பிடிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ரிலீஸ் பண்ணும். எங்களை நீங்க முற்றுகையிடக்கூடாது. எங்களை சுத்தி நீங்க எதுக்கு வந்து கப்பலை நிறுத்தி வச்சுட்டு ஆர்மோஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் விட்டுறணும்னு சொல்லிட்டு தான் அதுல பேசியிருக்கோமா, அதெல்லாம் போய் செஞ்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து அடுத்து என்ன பேசணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். சும்மா அது இல்லாம வந்து நீங்க மறுபடியும் முதல்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு பேசுனதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்காவை ஆல்ரெடி போட்ட ஒப்பந்தத்துல இருக்கிறத நீங்க நிறைவேற்றுங்க, அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போதே தெரியுது ஈரான் கெஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அமெரிக்கா வந்து ஈரான் கெஞ்சுவாங்களா, கடைசிக்கு வந்து பார்த்தா நம்ம வந்து ஆயுதங்களை உருவாக்கி தாக்குதல் நடத்துற வரையும் வந்து நம்ம அவங்க கேக்குறாங்க, அவங்க கெஞ்சுறாங்க, நாங்க சமாதானத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறாங்க. இப்படி அந்த பொய்யை இன்னைக்கு ஈரான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்க்கும்போது, மெக்சிகோல இருக்கக்கூடிய சியா முஸ்லிம்கள் எல்லாம் சேர்ந்து அமெரிக்காக்குள்ளேயே போராட்டத்தை நடத்திருக்காங்க. அதாவது வந்து இங்க ஈரானுக்காக வந்து மத்த இடங்கள்ல போராட்டம் நடக்கிறதுக்கும் அமெரிக்காவிலேயே போராட்டம் நடக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா முதல் தடவையா இருக்குது. நீங்க வந்து ஈரான் மேல வந்து என்ன பண்ணக்கூடாது, போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவை கண்டிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போராடி இருக்காங்க. இது இல்லாம ஈரானுடைய போர் வந்து தேவையே இல்லாத ஒரு விஷயம், அதை எதுக்காக நீங்க ஆரம்பிச்சீங்க, அதுல நமக்கு எந்த ஒரு பலனும் இல்ல, நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே பொய்யானதான் அப்படிங்கறது அதுல வலியுறுத்தி இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே தாடுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுப்பாங்கன்னா 600 ஏவுகணைகள் வந்து வருஷத்துக்கு தயாரிச்சு வச்சுப்பாங்களாமா. அதுக்கு வந்து என்ன பண்றது, ஃபில் பண்ணி தாக்குறதுக்கு. ஆனா இப்ப அவசரமாக இனிமேல் வருஷத்துக்கு 2000 வேணும்னு சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, அதை தயாரிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப வருஷத்துக்கு இருந்த 600 தீர்ந்துச்சு, பத்தலைன்னு அர்த்தம். 2000 தேவைப்படுது. 2000னா எவ்வளவு மடங்கு, 600ல இருந்து அது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3.5 மடங்கு தேவைப்படுது. சும்மா இருந்ததை விட எவ்வளவு பண்றாங்க, 3-4 மடங்குனா அந்த அளவுக்கு அடியை இப்பதான் வாங்கியிருக்காங்க. பத்தாவதுக்கு இதெல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த தாடுக்கு போகக்கூடிய ஏவுகணை அப்படிங்கிறது ரொம்ப அட்வான்ஸா இருக்கும். அது இல்லாம நிறைய ஏவுகணைகள்லாம் இருக்கு பதில் தாக்குதல் செய்யறதுக்கான. அந்த கருவிகள் எல்லாம் வந்து பார்த்தா எப்பயும் தயாரிப்பதை விட 2 மடங்காக தயாரிக்க சொல்றாங்க. எப்பயுமே அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்காக தான் தயாரிப்பாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பேசிக்காவே பாதுகாப்புக்காக எல்லா மத்திய கிழக்கு நாடுகள்லயும் கொடுத்து வச்சிருப்பாங்க. இப்ப அதை வேற என்ன பண்ணிருக்காங்க, 2 மடங்கா தயாரிக்க சொல்லியிருக்காங்க. தாடுக்கு கொடுக்கறத வந்து ஒரு 3.5 மடங்கு அதிகமாக வந்து தயாரிக்க சொல்லியிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான வந்து ஆயுத பற்றாக்குறை இருக்கு. அந்த பற்றாக்குறையை போகிறதுதான் தற்காலிகமா இவங்க போரை நிறுத்திட்டு அவங்க கெஞ்சுறாங்க இவங்க கெஞ்சுறாங்கன்னு சொல்லிட்டு நாடகம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஊர் உலகத்துக்கே தெரியும் இங்க யார் வந்து போரை நிறுத்தி இருக்கா, யார் அடிக்கிற நிலைமையில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.